ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 10 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு மார்னிங் வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து டெய்லி நவராத்திரி டேஸ் ஃபுல்லாக வந்து vlog போட போகிறேன்னு சொல்லி. ஸோ அதனால் நேற்று இருந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருந்தேன். எடிட்லாம் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து என்னால் அதை எப்படி சொல்கிறது, என்னால் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. எக்ஸ்போர்ட் பண்ணால் எனக்கு வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூன்னு காமிச்சிட்டே இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைலில் இருக்க ஸ்டோரேஜ் எல்லாம் இன்னும் கிளியர் பண்ணலான்னு வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் சாண்ட்விச். ஸோ அதான் பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் மீன் டைம் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எப்படியும் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த பன்னீர் சாண்ட்விச் ரெசிபி வந்து ஆஸ் யூஷுவல் நான் இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் போட்டிருப்பேன். ஸோ அதே தான், கேப்சிகம், ஆனியன் அண்ட் பன்னீர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பண்ணிக்கலாம். பேசிக்கலி ஐ லவ் சாண்ட்விச். ஓகே, எனக்கு காலங்காத்தால் இந்த மாதிரி வேறு மாதிரி கொஞ்சம் ஈஸியாக டேஸ்டியாக அப்படி கொடுத்தா வந்து எனக்கு ஈஸியாக கொஞ்சம் இறங்கும். இல்லைன்னா வந்து எனக்கு இறங்காது. அதனால் நான் நேற்றே யோசிச்சு வச்சேன் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நேற்று வந்து ஃப்ரூட் சாப்பிட்டேன், இன்றைக்கும் ஃப்ரூட் சாப்பிட்டா சேம் மெனு அப்படியே ரிப்பீட் ஆனாலும் போர் தான் அடிக்கும். இப்போ நான் இன்னைக்கு சாண்ட்விச் சாப்பிட்டு நாளைக்கு சாண்ட்விச் சாப்பிட்டாலும் எனக்கு போர் தான் அடிக்கும். அதனால நான் வந்து நேற்றே மெனு யோசித்தேன். ஸோ அதனால இப்போ சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போயிட்டு அந்த வீடியோ எடிட்டிங் வேலையை கொஞ்சம் பார்க்கணும். பார்த்துட்டு அண்ட் தென் நான் சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி அப்டேட் ரைட் நவ். அண்ட் இன்னைக்கு வந்து நவராத்திரி டே 2. ஸோ இன்றைக்கும் வந்து நான் டெம்பிள் போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கவர் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னோட டேவும் எப்படி போச்சு அப்படிங்கிறத அவங்க கூட கவர் பண்ணுறேன். அண்ட் என்னால் ரெசிபி எடுக்க முடியாத ரீசன், இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து டீட்டெயில் ரெசிபி வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் ரெசிபியை வந்து டைப் பண்ணியும் அனுப்புகிறேன். ஓகே ஓகே, அப்படியே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மார்னிங் வந்து என்னோடய சாண்ட்விச் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் அம்மா வந்து கீரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தண்டை வச்சு கூட்டு பண்ணுற பிளானும் அண்ட் கீரை பொரியல் அண்ட் அகைன் முருங்கைக்காய் வச்சு ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பிங் தான் இதெல்லாம். நான் பக்கத்தில் போய் ஹெல்ப் பண்ணல, இதெல்லாம் வந்து நான் வீடியோ கண்டென்ட்காக மட்டும் எடுத்தேன். அண்ட் மீன் டைமில் வந்து அடுப்பில் ரைஸ் வச்சுருந்தாங்க அண்ட் பருப்பு வச்சுருந்தாங்க. இது எதுவுமே நான் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நான் போயிட்டு அங்கே அப்படியே கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நான் வந்து சரி ஓகே, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பீஸ்ட் மூவி தானே அது, இல்லை கோட் மூவி. ஓகே, எனக்கு மூவி நேம் கூட மறந்துச்சு. ஓகே, நேற்று கோட் பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நான் அப்படியே எனக்கு வந்து ஒரு 3 hours ஓடிடுச்சு அந்த மூவி பார்த்துட்டே இருந்து. ஓகே, இன்றைக்கி வந்து நவராத்திரி டே 2 வீடியோ தான். நான் வந்து நேற்று சொல்லியிருந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் ஃபர்ஸ்ட்டு அந்த நேற்று எடுத்த வீடியோவை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து ஸ்டோரேஜ் இல்லை, இதை கிளியர் பண்ணணும், அதை கிளியர் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரே ரோதனை பண்ணிடுச்சு என்னோடய ஃபோனு. அது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அண்ட் ஃபர்தராக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு முன்னாடி கிளிப்பிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் அந்தளவுக்கு கவர் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு காலையில் 11 o'clock வரைக்கும் வந்து அந்த ஒர்க்லேயே போயிடுச்சு. அண்ட் தென் நான் சாப்பிட்டுட்டு அண்ட் அங்கே நீங்கள் ஃபாலோட் பை எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் Q&A கேட்டிருந்தேன். ஓகே, ஆஸ்க் மீ எனிதிங் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர்கிட்ட நான் நேற்று நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக எப்படி சொல்கிறது, யூடியூப்லேயே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இப்படி வேர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஃபேன் போட்டு பேசினேன்னா உங்கள் யாருக்கும் கேட்காது. அண்டு வந்துட்டு நான் வந்து இப்போ அந்த கிளினிக் மாய்ஸ்சரைசரை வேறு போட்டுட்டு வந்தேன், தெரியாமல் போட்டேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப அப்படியே வேர்க்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து நான் கலர் தீம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நவராத்திரியோட டே 2க்கு என்ன கலர் அப்படின்னு பார்க்கும்போது க்ரீன் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இன்றைக்கி க்ரீன் அட்டையர் போட்டிருக்கேன், க்ரீன் பேங்கிள்லாம் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது டெய்லிலாம் நடக்காது.
எப்போனா ஒரு டைம் நடக்கும். எனக்கே இன்னைக்கு எடுத்து இதெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால நான் இன்னைக்கு இதெல்லாம் சர்ச் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் ஓகே, ஸோ என்னென்ன கொஷின்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் அப்படி அப்படியே விட்டுட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னோட நேட்டிவ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்ன் அண்ட் பாட்டப் எல்லாமே வந்துட்டு இங்கே சென்னையில் தான். ஸோ நான் பிறந்தது வந்து கேகே நகர் அண்ட் வளர்ந்தது எல்லாமே சென்னைக்கு மிக அருகில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அம்மாவோட சொந்த ஊர் வேறு, அப்பாவோட சொந்த ஊர் வேறு. ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நேட்டிவ் பிளேஸ்க்கு போய் ஸ்டே பண்ணி அந்த மாதிரி ஒரு அனுபவமும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நேட்டிவ்னால் நான் வந்து சென்னை தான். அவ்வளோதான், நான் இருக்க ஊர் தான் அப்படி தான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஓகே, உங்களோட வெட்டிங்கில் உங்களோட ஃபேவரட் வீடியோ எது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி என்னோட வெட்டிங்கில் நடந்த எல்லா விஷயமுமே எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். பிகாஸ் இட்ஸ் மை ட்ரீம் வெட்டிங். அண்ட் ஆல்சோ நான் ராஜேஷ் தான் வந்து ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஸோ அதுலேயே வந்து எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு குட்டி குட்டி விஷயம், லைக் எப்படி சொல்கிறது, மண்டபத்தில் வாழை மரம் கட்டுறதுலேருந்து அந்த முன்னாடி நேம் போர்டு வைப்பாங்கல்ல பொண்ணு மாப்பிள்ளை பேர், அதெல்லாம் வந்து அன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன்னா காலையில் வந்து ராஜேஷ் உட்காந்து லேப்டாப்பில் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லா ஒர்க்லேயுமே 2 பேரோட எஃபர்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதனால எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து வெட்டிங்கில் தாலி கட்டின மொமெண்ட் வந்து நாங்கள் நிறைய ட்ரீம்லாம் பண்ணி வச்சுருந்தோம். நீ வந்து தாலி கட்டினதை எனக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணும் அப்படிலாம் வந்து சொல்லி வச்சிருந்தேன். அந்த மொமெண்ட் வந்து அப்படியே பிளாங்க் அவுட். நான் வந்து அழுவே கூடாதுன்னு இருந்தேன். லைக் டோன்ட் க்ரை டோன்ட் க்ரை. அன்றைக்கி காலையிலேருந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்டலாம் கூட நான் சொல்லிட்டே இருந்தேன், நான் அழுதுறக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த மொமெண்ட் தெரியல, நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும் போல். எனக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஓகே அவங்க ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து அழுகுறாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. நான் போய் அந்த மொமெண்ட்டில் இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு எனக்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு தான். அண்ட் எங்கள் அம்மாலாம் கூட கேட்டாங்க, எதுக்கு அழுத அப்படி கேட்டாங்க. எனக்கே தெரியல எதுக்கு அழுதேன்னு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீல், அவ்வளோதான், எனக்கு தெரில. ஓகே, அண்ட் தென் ஹவ் இஸ் மேரேஜ் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேரேஜ் லைஃப் வந்து இப்போ தான் எங்களுக்கு ஒரு 4-5 months ஆயிருக்கு. இதுக்குள்ளே வந்து எனக்கு மேரேஜ் லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்ல தெரில. பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ ஃபார் அஸ். அட் த சேம் டைம் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கூட நாங்கள் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் போல். இப்போ வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஃபீலே இல்லை. லிட்டரலாக எனக்கு அப்படி தான் இருக்கா. டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னே செம்ம சண்டை வருது. பிகாஸ் அவனும் கொஞ்சம் பிஸி, இல்லை அவன் ரொம்ப பிஸி. அண்ட் ஃப்ரீ டைம்லேயும் வந்துட்டு எங்களால் எங்கேயும் போக முடியல. பிகாஸ் ஓகே அந்த டைமில் மட்டும்தான் அவனால் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். உனக்கு இன்றைக்கி லீவ் தானே, இன்னைக்கு வா, லெட்ஸ் மீட், அதே மாதிரி அவனும் வந்துடுவான். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஸ்டில் நாங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ணலை ஹவ் இஸ் மை மேரேஜ் லைஃப் அப்படின்னு. மேபி இதுக்கான ஆன்சரை நான் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மேபி ஆஃப்டர் அ இயர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஐம் ஃபிகரிங் அவுட் ஹவ் இஸ் மை மேரேஜ் லைஃப். ஓகே, என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்னோடய வால்பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோடய வால்பேப்பர் வந்து நீங்கள் எப்போ என் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பெருமாள் ஃபோட்டோ தான் இருக்கும், அரல்ஸ் எனி கடவுள் ஃபோட்டோ தான் இருக்கும் என் ஃபோனில். அண்ட் ராஜேஷன் நிறைய டைம் கேட்பான், உனக்கு வந்து என் ஃபோட்டோ வைக்கணும்லாம் ஆசை இல்லையா, நீ ஏன் எப்போ பாரு சாமி ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படிலாம் கேட்பான். ஆனால் அவன் ஃபோனில் வந்து வால்பேப்பர் என் ஃபோட்டோ தான் இருக்கும். அதை வந்து மாற்றிட்டாலும் நான் செம்ம சண்டை போடுவேன். ஓகே, ஆனால் என் ஃபோனில் வந்து சாமி ஃபோட்டோ தான் இருக்கும். அண்ட் இன்னொரு கேள்வி என்னது, என்னோடய குவாலிஃபிகேஷன் கேட்டுறாங்க. நான் வந்து பிஇ இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பீட்ரூட் ஜூஸ் டெய்லி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டுறாங்க. நான் வந்து கேரட் பீட்ரூட் ஜூஸ் டெய்லி குடிச்சிட்டு தான் இருந்தேன். அண்ட் இப்போ வந்து குடிக்கிறது இல்லை ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம். பிகாஸ் அங்கே போயிட்டு நானே ஜூஸ் போட்டுக்கணுமா, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இங்கேனா எங்கள் அம்மாவே போட்டு கொடுப்பாங்க. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் குடிக்கிறது இல்லை. இங்கே வந்தால் குடிப்பேன், பட் இப்போ ரெகுலராக வந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கொஸ்டின், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பக்கா லவ் மேரேஜ். ஓகே. பிகாஸ் இதை வந்து எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட கேட்டாங்க. இந்த Q&Aலயே அவ்வளோ பேர் வந்து எனக்கு கீழே கேட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி நான் போடுற யூடியூப் வீடியோஸ்லலாம் கூட வந்து கீழே கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஒருத்தருக்கு சொல்லிட்டு தான் இருப்பேன். ஸோ அதனால இங்கே வந்து நான் கிளியராக சொல்கிறேன், இட்ஸ் அ பக்கா லவ் மேரேஜ். ஓகே. அண்டு வேறு என்னது சேம் கொஷின், மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? ஓகே. என்னோட ஏஜ் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக என்னோடய பர்த்டே vlog போட்டேன். எனக்கு வந்து 27 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் எப்போ கப்புள் vlog போடுவீங்க? இது வந்து எக்கச்சக்கமான பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட புருஷன் இருக்கணும். ஓகேவா? அவன் வந்து இங்கே இருந்தால் தான் வந்து வீடியோ போட முடியும், ஃபஸ்ட் திங். ஓகேவா? அவன் வந்து வர டைமே ரொம்ப லேட் ஆகிடும். வருவான், தூங்குவான், கிளம்பிடுவான். ஆனால் அவன் என்னை மட்டும் என்கரேஜ் பண்ணுவான். நீ வீடியோ போடு, நீ வீடியோ போடு, நீ வீடியோ எடிட் பண்ணு, வீடியோ எடு, அப்படிலாம் வந்து செம்மையாக மோட்டிவேட் பண்ணுவான். நானும் அவன்கிட்ட சொல்லுவேன், நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா, சரி சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். எடுக்க வேண்டாம் தான் சொல்ல மாட்டான், எடுக்கலாம் தான் சொல்லுவான். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அவனுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி டைம் கிடைக்கிறதில்ல. அந்த ஒரு ரீசன்னால் எங்களால் எடுக்க முடியல. மேபி ஃப்யூச்சரில் எங்களுக்கு சுச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக எல்லா வீடியோலையும் அவனை இன்க்ளூட் பண்ணுறோம். இன்றைக்கே நைட்டு அவன் வந்ததும் வந்து இன்றைக்கி நான் என்னோடய வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன், எத்தனை மணிக்கு வரான்னு பாருங்கள். வரும்போது அவ்வளோ பாவமாக இருக்கும் மூஞ்சே. ஐயோ யாருன்னா என்னை விடுங்களேன், தூங்கணும் அப்படி வருவான் அவன். நான் இன்றைக்கி நைட்டு வந்து வீடியோவில் வரும்போது இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் தென் ஓகே, எனக்கும் ராஜேஷ்க்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து 1 இயர் டிஃப்ரெண்ட் எக்ஸாக்டாக. அவன் வந்து ஆகஸ்ட்டு, நானும் ஆகஸ்ட் தான், பட் 1 இயர் மட்டும் டிஃப்ரென்ஸு. அண்ட் வாட் இஸ் சம்திங் யூ லைக் இன் ராஜேஷ் அண்ணா அண்ட் ஹவு டிட் யூ திங்க் ஹீ இஸ் யுவர் பெட்டர் ஆஃப்? அதெல்லாம் வந்து தெரிலங்க. எனக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பிடிக்கவே பிடிக்காது, அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேபி அந்த பிடிக்காத ஸ்டேஜ்லேயே இருந்திருந்தால் நாங்கள் இப்படிலாம் வந்துக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சதுனால தான் வந்து we ended up doing all this marriage things. So that's the thing. அண்ட் நிறைய எக்கச்சக்கமாக சண்டை போடுவோம். நீங்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் வந்து சண்டே போட மாட்டீங்க, யூ கைஸ் ஆர் லைக் ஸோ க்யூட் கப்புள், நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னு. நோ நோ நோ, டெய்லி அப்படி அடிச்சுப்போம், அப்படியே எலி பூனை மாதிரி அடிச்சுப்போம். அவ்வளோ சண்டை நடக்கும், குட்டி 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 விஷயத்துக்கு. இப்போலாம் மெயினாக சண்டை வர ரீசன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுக்கே வந்து அவ்வளோ சண்டை வருது. அண்ட் அப்புறம் நிறைய பேர் வந்து எங்களோட பேர் ரொம்ப அழகாக இருக்குது அழகாக இருக்குது அழகாக இருக்குது சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் when is your first meet? ஃபர்ஸ்ட் மீட் வந்து என்னோடய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணதுனால நான் டிபி பார்த்து எனக்கு வந்து இந்த பர்சன் தான் அப்படின்னு தெரியும். பட் நேரில் பார்த்தது பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு நார்மலாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருந்தான், அப்படி பார்த்தது தான். ஸோ நான் என்னோடய காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். இதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சரில் லவ் ஸ்டோரி வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சொல்கிறேன். ஓகே. இல்லைன்னா ஆல்ரெடி நான் என்னோடய வெட்டிங்லேயே வந்து லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அவங்க எனக்கு ப்ராப்பராக எடிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் ஓகே, ஸ்கின் கேர் டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸ்கின் கேர் டிப்ஸ் இப்போ நான் ஸ்கின் கேரே பண்ணுறதில்ல. ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் போயிட்டு வந்து அப்படியே பக்கா ஸ்கின் கேர் பண்ணுவேன். திடீர்னு ஒரு வாரத்துக்கு அப்படியே பண்ணாமல் விட்டுருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்கின் கேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படி ஆகிட்டேன். அண்ட் ஆனால் இப்போ தான் வந்து ராஜேஷ் சொல்லுவான், நீ வந்து ஏன் ஸ்கின் கேரே பண்ண மாட்டேற, நீ பண்ணு, எதுக்கு நீ வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்க அப்படிலாம் கேட்பான். நான் இப்போலாம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கேன். பட் ப்ராப்பராலாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஜஸ்ட் நார்மலாக திடீர்னு தோணுச்சுன்னா மாய்ஸ்சரைசர் போடுவேன், திடீர்னு ஒரு நாள் சன்ஸ்க்ரீன் போடுவேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த ப்ராப்பர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் என்னோடய வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் என்னோடய ஓல்டு ஸ்கின் கேர் வீடியோ பாருங்கள். ஓகே. அதுக்கப்புறம்
வை அண்ணா அவ்வளோவா வீடியோவில் வர மாட்றாங்க. நைட்டு ராஜேஷ் வரும்போது அவன் மூஞ்சியை காமிக்கிறேன், பாருங்க எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு. ராஜேஷ் அண்ணா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்ன, ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவன் வந்து நான் எவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணாலும் அவன் என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்கவே மாட்டான். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் ஆல்சோ நான்லாம் வந்து கோவப்பட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசாமலாம் இருப்பேன். அண்ட் அவன்லாம் அப்படி இருக்க மாட்டான். ஸோ அந்த விஷயம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்லாம் ரொம்ப டேஸ் அப்படியே ரொம்ப ஸ்டபனாலாம் இருப்பேன். அவன்லாம் அப்படி இருக்க மாட்டான். அண்ட் அண்ட் நான் இப்போ படிக்கிறேன்ல இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த சைடு ஆர் இந்த சைடு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே அந்த கமெண்ட்ஸும் பார்த்துட்டு நான் சொல்கிறதையும் அப்படியே பார்த்துக்கோங்க. அண்ட் ஓகே. ஆமாம், நிறைய பேர் வந்து நான் ஏன் இப்போ மாடலிங் பண்ணுறதில்ல அப்படி கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இல்லை. ஏன்னா வீக்கெண்ட் கிடச்சிச்சின்னா நான் வந்து இங்கே வந்துடுறேன், இல்லை எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிடுறேன். ஸோ அதனால் என்னால் அது பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து டைம் இல்லை. தட் இஸ் த ரீசன். அண்டு அவ்வளோதான், அதுதான் ஒரு பெரிய ரீசன். அண்ட் ஓகே, ஐ கிவ் அ டேர் ஃபார் யூ. போய் உங்கள் ஹஸ்பண்டோட ஒரு பிக் எடுத்துட்டு வைங்க. நேற்று என் ஹஸ்பண்டே வரலங்க இங்கே. அவன் வந்து அவனோட அம்மா வீட்டில் போய் இருந்துட்டான். நான் வந்து இங்கே என்னோட வீட்டில் இருந்துட்டேன். அதனால இன்னைக்கு வருவாங்கல்ல, இன்னைக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுவேன்ல, அப்போ பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் வந்து அண்ணா கூட எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபோட்டோ வந்து நாங்கள் சண்டை போடும்போது நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபோட்டோ வந்து சிசிடியில் எடுத்தது. மேபி அவன்கிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் என்கிட்ட தான் இருந்துச்சு. நான் வந்து அதை டெலிட் பண்ணிட்டேன் கோவத்தில். நிறைய ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணிட்டேன். அண்ட் ஓகே. அண்ட் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து உங்களோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபேன் பேஜ் எடிட்டும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு ஃபேன் பேஜ் வைக்கிறேன்னு சொல்லி ஷஹானான்னு ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நானும் எதுவும் காமெடி பண்ணுறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு, எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக வந்து உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்கள், ஓகேவா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு தான் வந்து டைம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து எல்லா வீடியோஸும் எடிட் பண்ணி போடுறாங்க. லிட்ரலாக என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள் ஃபேன் பேஜில் வர எப்படி சொல்கிறது ரீல்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அந்த பொண்ணு ஷஹானாக்கு தான் போய் சேரும். நேற்று கூட அந்த பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ஷஹானா அப்படின்னா நான் வேணால் உங்களுக்கு இந்த சைடு அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேங்க்யூ. நிறைய பேர் வந்து என்னோடய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷேர் யுவர் வாட்ச் கலெக்ஷன். வாட்ச் கலெக்ஷனா 1 2 3 4 5. ஓகே, என்னால் வாட்ச் கலெக்ஷன் ஷேர் பண்ண முடியும். என்கிட்ட வந்து ஒரு 5 வாட்ச்க்கு மேலே இருக்குது. நான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிளான்ட் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், எனக்கு பிளான்ஸ் வச்சுக்கிறது அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ 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 பிடிக்கும். அண்டு பிளான்ட்டையும் தாண்டி எனக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்ல. ஸோ அதனால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஹேபிட் எல்லாமே எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா, என் அத்தைட்ட இருந்து தான் வந்துச்சு. அவங்க வந்து ஒரு பிளான்ட்னா அவ்வளோ பிடிக்கும், அவங்களுக்கு அவ்வளோ கிரேஸ். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கு வந்து இந்த பிளான்ட்டு, கார்டனிங்கு, அதை போய் ரசிக்கிறது, நர்சரி போகிறது, ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து வாங்கிறது, அந்த ஹேபிட் எல்லாமே வந்துச்சு. அண்ட் யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜேஷ் தாங்க ப்ரப்போஸ் பண்ணோம். நானாக போய் ப்ரப்போஸ் பண்ணேன். நான் வந்து பேசக்கூட இல்லை.
ஓகே, நான் பேசுகிறதுக்கே வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக்லாம் பண்ணி சீன் போட்டுருந்தேன். அவன் தான் ப்ரப்போஸ் பண்ணான். அண்ட் ஓகே, ஹவு மச் டு யூ ரேட் யுவர் லவ் ஆன் ஹிம் அண்ட் இஸ் லவ் ஆன் யூ அவுட் ஆஃப் 10? ஓகே, என்னோட லவ் வந்து 10 அவுட் ஆஃப் 10 இருக்கும். ஓகேவா, அப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவ் அண்ட் வந்துட்டு எப்படி சொல்கிறது, 10 அவுட் ஆஃப் 10 அப்படி சொல்லலாம். ராஜேஷோட லவ் வந்து எப்படி சொல்கிறது, 10 அவுட் ஆஃப் 100 மில்லியன் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் ஹி இஸ் நாட் எக்ஸ்ப்ரெசிவ், ஹி இஸ் கம்ப்ளீட்லி இன்ட்ரோவர்ட். பட் ஆனால் எனக்கு அவனை எவ்வளோ பிடிக்குன்றது தானே அவனுக்கு என்னை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் இந்த கொஷின்ஸ்லாம் தான். அண்ட் ஓகே, இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகுது. இப்போ வந்து நேற்றே 7 மணிக்கே கோயில் போயிட்டு நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கோயில் போகணும். கோயில் போயிட்டு இன்றைக்கி வந்து சாமிக்கு என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்க கூட காமிக்கிறேன். அண்ட் ஃபர்தராக அப்படியே அப்போ அண்ட் ஆல்சோ நான் யாரோட கொஷின் தான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா வெரி 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 சாரி. நீங்கள் அகைன் வந்து நான் அகைன் ஒரு Q&A போடும்போது நீங்கள் கேளுங்க. ஓகே, நான் அதை கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். அண்டு எனக்கு வந்து ஒரு பெரிய 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 ஹெல்ப் வேணும். நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு எதனா ஒரு நல்ல மூவி பார்த்தா அப்படியே ஜாலியாக இருக்கணும், காமிங்காக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். அட் எண்டு வந்து மூவி மூலியமாக நான் வந்து ஃபீல் குட் மூவியாக இருக்கணும். அந்த மாதிரி மூவி சஜஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் இப்போ வந்து உட்காந்து படம் தான் பார்த்துட்ருக்கேன் டெய்லி. அதனால் எனக்கு வந்து மூவி சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே என் கூட வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வந்து பழண்டியம்மன் கோயிலில் பத்மாவதி தாயார் அலங்காரம் தான் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. அங்கே எல்லா அலங்காரமே ப்ரிட்டியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நேற்றும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிளிப்பிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் போயிட்டு சூப்பராக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அண்ட் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வா, அவன் கால் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. உள்ட்ட எல்லாரும் கேட்குறாங்க, நீ ஏன் வீடியோ வர மாட்ற? வரியா? என்ன பார்க்க வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதில் எங்கேருந்து வர்றது? அதே மாதிரி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறான்னு கேட்குறாங்க. ப்ரூஃப் எடுக்கிறியா? சொல்லுடா. கஷ்டம். அம்மா நீ கஷ்டப்படுத்துறது. நான் வீடியோ எடுக்க சொல்லி உனக்கு கஷ்டப்படுத்துறேனா? சொல்லுடா. சொல்லுங்க. நான் வந்து நீ என்னோட வீடியோவில் வரணும் 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 அப்படி சொல்லி உனக்கு கஷ்டப்படுத்துறேண்ணா. உனக்கு டைம் இருக்கா வர்றதுக்கு? இருக்கா? சரி, இதுக்கப்புறம் டெய்லி நீ வீடியோவில் வர. நீ வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வர? 7:30. 7:30 வர டைமு. உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க பார்த்தாலே அவ்வளோதான், பூயி வாயை திறந்தாலே. நானும் அப்படி நம்பி தான் கல்யாணம் பண்ணேன். 7:30 வந்துடுவான் போல. ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். பாய் பாய்.